தாயையே மீறினவ அவ. அந்த பிளட்லயே மண்ணாங்கட்டி சின்சியாரிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், பியூரிட்டின்னு எல்லாமே இருக்கு. நல்ல வேளை இப்போதைக்கு அந்த சொத்து டிரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலனாலும் நாளைக்காவது அந்த சொத்து எல்லாத்தையும் அவன் எடுத்துப்பான் மம்மி. சொன்னால என்னைக்கு என்ன பொண்ணா ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு. அப்ப என்ன பண்றது மம்மி? அவ்வளவு தூரம் நான் எதுக்கு விட போறேன்? அதுக்குள்ளேயே அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவை இல்லாம ஆக்கிடுறேன். புலிய தேடி ஆட்டுக்குட்டி வந்திருக்கு. ரோட்ல இருந்திருந்தாலாவது அது சேஃபா இருந்திருக்கும். என் புருஷனை உசுப்பேத்தி விட்டு அவரை வச்சு அவளை துரத்தி காட்டுறேன். இனி வாழ்க்கையில அவளை என் பொண்ணாவே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறேன். ஒருவேளை அவ அன்பு, அரவணைப்பு, பாசத்தெல்லாம் பார்த்து டாடி மனசு மாறிட்டான். மிஸ் யூ டாட்டர், மிஸ் யூ டாடின்னு அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டான். என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம் மத்தவங்களுடைய வெற்றிய நீ எப்படி எதிர்பார்க்கல நட்சத்திரா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நான் எழுதுற ஸ்கிரீன் பிளே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அந்த பிளே என்ன, அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்க மம்மி. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாம நான் எப்படி ரியாக்ட் ஆகணும்னு புரியாம எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தான் மத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணுமே தவிர நாம ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது பேபி. ஆமா, அன்னைக்கு உங்க அப்பாவை நான் என்ன பண்றேன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதுவும் என் ஸ்கிரீன் பிளேயோட ஒரு பகுதி தான். அப்படியா? எஸ் பேபி. நம்ம பேசினத அந்த கேபி கேட்டுட்டாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் அவனுடைய சந்தேகத்தை ஆரம்பிச்சு வைக்கணும்னு தான் நான் காதலிச்ச என் மாமாவை நான் ஏதோ பண்ண போறேன்னு சொன்னேன். பாவம் கேபி அத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போய் பூமியை இங்க கூட்டிட்டு வந்தான். அவ உடனே பயந்து போய் தகப்பனை காப்பாத்துறதுக்காக இங்க ஓடி வந்தா. நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க மம்மி. அடி பைத்தியம், நான் அவ்வளவு மோசமானவன் நினைச்சியா? எனக்கு மட்டும் உன் அப்பா மேல பாசம் இல்லன்னு நினைச்சிட்டியா? என் மாமாவை நான் அடையணுங்கிறதுக்காக அந்த சோபாவை நான் கொலை பண்ணி ஒற்றுமையா இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவங்கள நெருப்புல எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன். I will never miss my mama. அந்த பூமியை கூண்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு என்னமா பிளான் பண்ணிருக்கீங்க மம்மி? ஆனா அவளுக்கு தான் சொத்தை கொடுத்துருவாரே மம்மி. அந்த விஷயத்தை என்ன பண்றது? கொடுக்கட்டும். உன் அப்பா அவளுக்கு சொத்தை கொடுப்பாரா இல்ல உன் அம்மா அவ ஆயுளைய காலி பண்றாளான்னு பாப்போம். இப்ப சொல்லு, ஃபைனலா இந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிப்பாங்க? நம்மதான். இப்ப புரிஞ்சுதா இந்த அபூர்வானா யாருன்னு? அப்ப கல்யாணம் நடக்கும். ஏன்னு கேளு. என் பக்கத்துல தான் பூமி இல்லல்ல. நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு, நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு, நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு. டேய், மத்தவங்க சொல்றத கேட்டு அந்த ஸ்ரீராமர் சீதாவை காட்டுக்கு அனுப்புனாரே தவிர அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்லடா. முதல்ல நீ பூமியை நம்புறதுக்கு தயாராவே இல்ல. நீ எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல, அந்த மாதிரி சீதா தேவி ராமனுக்கு ஒரு துரோகமும் நினைக்கல. டேய், நான் எதுவும் கேட்க மாட்டேன். எல்லாரும் ஒழுங்கா கிளம்புங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நின்னீங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விலப்போங்க, விலப்போங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற கணவன் மனைவி உறவு அருந்தரிச்சு. எதுக்குமா என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நீ மட்டும் போயிட்ட? உன் கைய புடிச்சுக்கிட்டு நடக்க வேண்டியவனா? உன்னோட நினைவுகளை வச்சு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை என் சந்தோஷம் எல்லாம் உன் கூடவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேம்மா. ஒவ்வொரு அடியிலையும் சோகங்கிறது என்ன துரத்துக்கிட்டே இருக்கு. உறவுகளுக்காக ஏங்குற என்ன பந்தங்களே பெரிய சங்கிலியா என்ன கட்டி போடுது. குறை சொல்லுது, கேள்வி கேக்குது, வேதனைப்படுத்துது, என்ன தனி ஆளா நிக்க வைக்குது.
ஒவ்வொரு கணமும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கு. என்னால எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியுமா இந்த வேதனைய? நான் இன்னும் எவ்வளவுதான் சகிச்சுக்கிறது இந்த அவமானத்தை எல்லாம்? எவ்வளவு நடக்கும்போது சலனமே இல்லாம என்னால எப்படி இருக்க முடியுமா? இது எல்லாத்தையும் என் இதயத்தால தாங்கிக்கவே முடியலம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா என்னால இருக்கவே முடியல. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு பார்த்தா இங்க அப்பா, அங்க என்னோட குடும்பம். அவங்களுக்காக வாழணுங்கிற பொறுப்பு எனக்கு ஞாபகம் வருது. இப்ப கூட அப்பாவ அந்த ராட்சச கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா எனக்கு இங்க அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு நினைச்சேன். சொத்தையே எழுதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. அங்க போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா ககன் மாமாவை பத்தி யோசிக்காம, அவரை போய் பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும்? உங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு எனக்கு மாமா கிட்ட இருந்து தான் கிடைச்சது. அத நான் இழந்துட்டேம்மா. அப்பாவோட பாசமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பந்தம் ககன் மாமா தானம்மா. நான் அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருப்பேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? இதுதானா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது? இவ்வளவுதானா நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற காதல்? நம்பிக்கை இருக்கிற இடத்துலதான் காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு உங்க வாழ்க்கையில இருந்து என்ன வெளியில போ சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இவ்ளோ பெரிய பழி என் மேல சுமத்திருக்கீங்க. அந்த அபூர்வ பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அந்த வீடியோல வாய்ஸ் மாத்தி பேச வச்சிருக்கா. அத நீங்க உண்மைன்னு நம்பிடுவீங்களா? பூர்ணி உங்களுக்கு தங்கச்சின்னா எனக்கு அவ நாத்தனார். உங்களோட குடும்பம் அவமானப்படுதுன்னா அது ஏன் குடும்பம் அவமானப்படுற மாதிரி. நீங்க பேசின பேச்செல்லாம் என் இதயத்தை துண்டு துண்டா உடைச்சிருச்சு தெரியுமா? எனக்கு வர கோபத்துக்கு நீங்க நினைக்கிற எதுவுமே உண்மை இல்ல. நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு காட்டணும்னு நினைச்சேன். ஆனா உங்களோட ஆத்திரம், உங்களோட கோபம் எங்க நான் வாய் திறந்து பேசினா இன்னும் அதிகமாயிடுமோன்னு தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்.